மணி 8 ஆச்சு, இன்னும் ஒரு காப்பி வேற போடாம இருக்கிறேன். ஃப்ரெண்டுக்காக ஃபோன் பண்ணும். காசு இருக்கான்னு பார்க்கணும். சொல்றேன் மச்சி. மச்சி, உங்ககிட்ட ஒரு 1500 ரூபாய் காசு வாங்கியிருந்தல, அது ரெடியா இருக்கு, வந்து வாங்கிக்கிறேன் மச்சி. அப்படியா மச்சி, ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிடுச்சு மச்சி. சரி மச்சி, இப்ப என்னால வர முடியாதுடா, நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையில இருக்கேன்டா. சாயந்தரமா பொறுமையா சாயந்தரமா வந்து வாங்கிட்டுமா? அப்படி இல்ல மச்சி, நீ நாத்தியம் வேற, அதுக்கப்புறம் ஒய்ஃப் இதோட ஒரு லூசு, அப்புறம் கார இடம்னு பாக்குறேன் மச்சான். இப்ப அதனால என்னடா, பணம் உன்கிட்ட இருந்தா என்கிட்ட இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். விடு, கவலை விடு, சாயந்தரமா பொறுமையா வீட்டாண்ட வந்து வாங்கிக்கிறேன். சரி சரி மச்சி, பாரு எப்படின்னு பாத்துட்டு வா. சரியா? ஓகே மச்சி. சரி மச்சா, மாப்பிள்ள வச்சுட்டு மாடா. பாய்டா. ஓகே மாப்பிள்ள. நம்ம காஃபி போட்டியாமா? காஃபியா? நீங்க வேற, எனக்கு ரொம்ப தலைவலி, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு டயர்டா இருக்கு. டிஃபனா? இருங்க, காலையில மட்டும் கடையில வாங்கிட்டு வந்துருங்க, மதியம் நான் சமைச்சிடுறேன். அப்போ இன்னைக்கு டிஃபன் இல்லை, ஹோட்டல்ல தான் வாங்கிட்டு வரணும். சரி, என்ன வேணாட்ட சொல்லு. என்னங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, எனக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கிட்டு வந்துருங்களேன். சரிம்மா, இன்னைக்கு ஹோட்டல் தான். சரி, டிஃபனும் இல்லை, காஃபியும் இல்லை, ஹோட்டல் தானே. பாடா. அப்பா, இந்தாடி நீ கேட்ட இடியாப்பா ஆட்டுக்கால் பாயா. ஐ, புவி, எங்க உங்க வீட்டுக்காரு? நீ என்ன பக்கம் வந்தியா இல்ல என் வீட்டுக்கார பக்கம் வந்தியா? உன்னை தாண்டி பார்க்க வந்தேன். சொல்லு. என்ன எலெக்ஷனுக்கு காசுலாம் தராங்களாமே? நீ வேற சும்மா தரேன் தரேன்றாங்க. எங்க தராங்க? 1000மோ 2000மோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறான். உன் ஏரியால எவ்வளவு தராங்க? 3 தராங்கடி. 3 தங்கமா? தங்கம் தாண்டி. ஒரு ஆளுக்கு 1 தானா இல்ல 2 3 தான் தராங்களா? ஒரு வீட்டுக்கு 1 தான் தருவாங்க, 10 தருவாங்க. அப்படின்னா உன் வீட்டு பக்கத்துல ஒரு வீடு பாரு, நான் அங்க வந்துடுறேன். உங்க தொகுதினா உங்க தொகுதியில தான் ஓட்டு போடணும். இங்கதான் தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்களே, தரவே மாட்டிக்கிறாங்களே. அது கிடக்கட்டும், என்ன சமையல் வீட்டுல? சமையலா? காலையிலயே அதையும் இதையும் சொல்லி டிஃபன் வாங்கியாச்சு. மத்தியானத்துக்கு எதுக்கு வீண் செலவு? அதனாலதான் நானே சமைச்சிட்டேன் வீட்டுல. பரவாயில்லையே. நீ சமைச்சிட்டியா? இல்லடி, இனிமேல் தாண்டி சமைக்கணும். என்ன சமையல்? என்ன சமையல் தெரியல, சாம்பார் ஏதாவது வைக்கணும். வீட்டுல சமையல் வேலையை வச்சுட்டு அதுக்குள்ள பக்கத்து வீட்டு கதை பேச வந்துட்டேன். நீ வேறடி, அதான் எவ்வளவு தராங்க என்ன தராங்க கேட்கலான்ட்டு வந்தேன். கொடுக்கும்போது சொல்றேன். சரி, உங்க வீட்டுக்காரு எப்போ வருவாரு? ஏன், வரும்போது வருவாரு. கிளம்பு கிளம்பு. சரிடி, வரேன். வந்துட்டா பக்கத்து வீட்டுல கதை பேச. ஹலோ. என்னம்மா பண்ற? ஒரே டயர்டா இருக்குங்க, இப்பதான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தேன். சமைச்சிட்டியாமா? சமைச்சிட்டேங்க. சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேம்மா. ஏங்க ஏங்க ஏங்க, வரும்போது நம்ம பாயண்ண கடையில மட்டன் கைமா வாங்கிட்டு வந்துருங்க. மட்டன் கைமாவா? இப்பதான் சமைச்சிட்டேன்னு சொன்ன. சமைச்சிட்டேங்க, சாப்பாடு வடிச்சிட்டேன், குழம்புதான். ஏங்க ஏங்க ஏங்க, அயிர மீன் குழம்பு அப்படியே வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அப்ப குழம்பு வைக்கலையா? சமைச்சிட்டேங்க, ஒரே கை கால்லாம் வலியா இருக்கு, சமையல் முடிச்சிட்டேன். பெரிய விஷயம் பண்ணிருக்க. சரி வர வை. ஷபாபா, என்ன வெயில் ராபா. என்னம்மா நீ கேட்ட அயில மீன் குழம்பு மட்டன் கைமா. சமைக்க முடியாது, ஆனா டிவில நல்லா பார்க்க முடியும். கத்தாதீங்க நீங்க வேற.
எனக்கு ஒரே மயக்கமா வருது. அப்படியா? சரி, மட்டன் கைமா சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் மயக்கம் வருமா, அதனால வேற யாருன்னா கொடுத்துடலாமா? மணி 7 டிஃபன் என்ன பண்ணலையா? அதுக்கு என்னப்பா? டிஃபன் என்ன பண்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? இருங்க, ஒரு முக்கியமான சீன் போகுது, பாத்துட்டு போறேன். ஏண்டி காலையில இருந்து இதை தாண்டி பாத்துனுக்குற, இப்பதான் 10 நிமிஷம் பாத்துட்டு போறேன்ற. ஐயே, வீட்டுல ஒரு நாள் இருந்துட்டு சும்மா நையன்னுட்டு. ஏண்டி காலையிலேயே டிஃபனை வந்து ஹோட்டல்ல வாங்கின சொன்னேன், மதியானமா வாங்கின சொன்னேன், நைட்டாவது பண்ணணும்னு பார்த்தா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க. ஏங்க கத்துறீங்க? எனக்குதான் ஒரே தலைவலியா இருக்கே. கத்தாது. தலை மட்டும் கிறுக்கு சொல்லலாம், குறுக்கு டிவியை பாத்துட்டு. இப்ப என்ன, அவங்க சமைக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, போய் தொலைறேன், இருங்க. என்ன சமைக்கிறது ஒண்ணும் புரியல. எப்படி தள்ளிக்கிறது? காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் தள்ளியாச்சு. பார்ப்போம். வெங்காயம் இல்லைன்னு சொன்னா வெங்காயம் இருக்கு, பூண்டும் இருக்கு, எண்ணெயும் இருக்கு. என்ன பண்றது? ஐடியா. என்னங்க என்னமா ஒரே தலை சுத்தலா இருக்குங்க, எனக்கு ஒரே மயக்கம். உட்கார வைக்க. என்னமா பண்ணுது? ஒரே மயக்கமா இருக்குங்க. தலைலாம் வலிக்குது. பிபி சுகர் இருக்கிற பொண்ணை கட்டிக்கிட்ட புருஷனானவனா இதுதான். சரி, இப்பயும் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துருவா. என்ன வாங்கிட்டோம்? கடைக்கு போறீங்களா? எனக்கு 3 பரோட்டாவும் சிக்கன் சர்வாவும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க போறதா போறீங்க, கொஞ்சம் பாக்கியலட்சுமி சீரியல் வச்சுட்டு போங்க. சொல்லு மச்சான். மச்சி, கிளம்பி வந்துட்டு இருக்கேன்டாங்க. எதுக்கு மச்சான்? ஏன்னா எதுக்குன்ற, நீ வேணா காசு தரேன்னு சொன்ன, காலையில போன் பண்ணி வந்து வாங்கிக்கோ சொல்லி சொன்ன. ஐயோ, அப்ப இருந்தது, இப்ப இல்லையடா. ஏய், என்னடா சொல்ற? இல்லையடா, நான் என்னடா பண்ண, செலவாயிடுச்சு. என்னடா மச்சி சொல்ற? செலவாயிடுச்சா? ஆமாடா, அடுத்த மாசம் என்ன பாத்துக்கலாம்டா. ஏய் டேய் நீ டேய் நானே இல்ல. என்ன பண்றது, எங்களுமே மிடில் கிளாஸ் பசங்க கடன் அடைக்கணும்னு தான் பாக்குறோம். இந்த மாதிரி தேவையில்லாத செலவு வந்துன்னு இருக்கு. ஒருவேளை வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இருந்தா இந்த கடன் அடைச்சிருக்கலாம். அதிர்ஷ்டங்கிறது எந்த நேரத்துல வேணா மனுஷனுக்கு வாழ்க்கையில, புரியுதா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம விடாமுயற்சி, தன்னம்பிக்கை 2 கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு அடுத்தது அந்த அதிர்ஷ்டம், புரியுதா? நம்ம விடாமுயற்சி தன்னம்பிக்கை இல்ல, சரி அதை பாட்டு வரோம், அது இருக்கும், நம்ம பார்க்கலாம். சோம்பேறித்தனமா இருந்தா அது வரதுக்கு சான்ஸ். தம்பி, நான் சொல்றதை கேள்றா. அதிர்ஷ்டம் நீ போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சா உனக்கு அதிர்ஷ்டம் வருமா, இல்ல நீ வீட்டுல ஜாலியா கத்துக்கின்னு காலாட்டிக்கினே இருந்தா உன்னை தேடி அதிர்ஷ்டம் வருமா? அது சொல்றா. அதிர்ஷ்டம் நம்ம கண்டிப்பா போய் உழைக்கணும், வேலையை தேடி போய் அந்த இடத்துல வேலை செய்யணும். நமக்குன்னு ஒரு டைம் வரும்போது அதை நம்மள தூக்கி விடும். சரி, அப்ப அதை யார் தடுத்தாலும் அது நிக்காது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மேல அப்பா. ஆக மொத்தத்துல இதுக்கு தேவை இல்ல தம்பி, ஆக மொத்தத்துல இதுக்கு தேவை என்னது? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு. ஆமா, விடாமுயற்சியும் உழைப்பு தான் தேவை. வீட்டுல 10 குண்டா சோற போட்டு சாப்பிட்டா எங்க அதிர்ஷ்டம் வரும்? அது வராது. ஆனா சில பேருக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு இருக்குது. அது குண்டான சோத்தை சாப்பிட்டு வீட்டுல படுத்தவங்க வரும். எப்படி வரும்னா, ஒரு வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருக்கும் சொல்ல, அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு டைரக்டர் வராரு. சரி, நல்ல பெரிய சங்கர், அது மாதிரி பெரிய ஃபேமஸான டைரக்டர் உள்ள வராரு. சரி, பக்கம் எல்லாத்த கலகலாம் சிரிச்சு பேசிட்டு அந்த குண்டா போட்டு படுத்து தூக்கி சோம்பேறிய அதை பாப்பாரு. அவரு பாத்துட்டு அவரு கண்ணுல அதுதான் போடும். நீங்க எல்லாம் கலகலத்துக்கு நல்லா சிரிக்கலாம், அந்த அம்மா மட்டும் ஒரு மாதிரி, அது எப்ப மாத்த எப்படிதாங்க யார்ட்டையும் பேசாத ஓட்டாத ஒரு சோம்பேறி, எதுக்கும் விளங்காத அந்த அம்மா என் படத்துல கேரக்டர் போறேன்னு. அதான் அதெல்லாம் சும்மா கதை, புரியுதா? அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பா நடக்கும். அதெல்லாம் நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா, மொத்தத்துல எது இருந்தாலுமே அந்த இடத்துல உழைப்பு தேவை. கண்டிப்பா உழைப்பு கண்டிப்பா தேவை. எந்த மாற்றம் இல்ல. சீக்கிரம் வந்துடும்.
தட்டுல சோறு இருந்தாலும் சோறு, வாயில போ காமிச்சா போகுமா? அந்த இடத்துல கையில தானே எடுத்து வேலை செய்யணும். அந்த இடத்துல கைக்கு ஒரு உழைப்பு இருக்குதுல்ல. ஆமா. சோறு நான் புடிச்சுக்கிறேன், நீ நேரம் வாய்க்குள்ள போய் நேருன்னா போகுமா? சரி, நீ சொல்ற. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நீ சொல்லும் போது நான் கம்மன் இருந்தேன். ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் உட்காந்துக்கிறானுங்க. சரி. உட்கார்ந்தவங்க எல்லாருமே சோம்பேறி. அதுல சரி உட்கார்ந்து எல்லாருமே சோம்பேறி. ஒரு பெரிய ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் வராரு, மினிஸ்டர் மாதிரி. அவர் வந்து எல்லாரையும் பாக்குறாரு. என்னப்பா சோம்பேறிங்க மாநாடா? ஆமாங்க சோம்பேறிங்க மாநாடா அப்படின்றாங்க. அப்ப எல்லாரையும் பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு கேக்குறாரு, நீங்க எல்லாம் சோம்பேறியா? உங்களை ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் வந்து பேசுறாரு. அப்ப என்ன பண்றா, இருந்துல 200 பேர்ல 199 பேரை கை தூக்கிட்டாங்க. ஐயா என்ன தலைவரா போடுங்க, என்ன தலைவரா போடுங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூக்கல. உடனே பார்த்தா உண்மையிலே அவன் தான் சோம்பேறி, அவன் தான் தலைவனா போகும். நீங்க வாங்கன்னா எல்லாரும் கை தட்டணும். இதுதான் அதிர்ஷ்டம். ஐயோ, அதிர்ஷ்டம்ன்றது வேறடா தம்பி. இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஓனரு, நானும் இவங்களும் உங்க கம்பெனில வேலை செய்யறோம். இப்ப எங்க 2 பேருக்கும் ஒரு வேலை இருக்குது. இது வந்து விஷ்ணு பிரியா கொடுத்த வேலை, இது எனக்கு கொடுத்த வேலை. இப்ப இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு 10 லட்சம் லாபம். அந்த வேலையை அவங்க முடிச்சு கொடுக்கலாம், அந்த வேலைக்கு உண்டான நஷ்டம் ஆச்சா. இப்ப நான் இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுத்தேன்னா உங்க வேலை 10 லட்சம் வந்துருச்சு. அப்ப அது அதிர்ஷ்டம்வீங்களா? இல்லன்னா வந்து இது சும்மாவே உட்காந்துட்டு அதிர்ஷ்டமா வருமா இருமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அது உழைப்புன்னு. அதான் உழைப்பு நமக்கு அதுக்கு உண்டான ஊதியம் வந்தது. அடே தம்பி, உழைப்பு இருந்தா தம்பி அந்த இடத்துல அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம்ன்றது வேற, உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கிறது வேற. ஐயோ, இப்படி 10 லட்சத்துக்கு மேல 3 மடங்கு கிடைக்குது, அது பேர் தான் அதிர்ஷ்டம். சரி, சும்மா வீட்டுல உட்காந்து இருக்கும் போது டே குமார் வாடா உன்னை ஷூட்டிங் கூட்டிட்டு போற யாராவது சொன்னாங்களா? இல்லையே. அப்ப அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு? எனக்கு வந்து உழைப்பு போய் பார்க்கணும். அதுதான் எல்லாத்துக்குமே உழைப்பு உழைப்பு உழைப்பு. இப்ப ஒரு வேலை நம்ம போய் தேடி போறோம்னா எவனு இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க பூனா வீடு அங்க இருக்குன்னு என்ன யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல நான் ஒரு விடாமுயற்சி, ஒரு விடாம ஒரு உழைப்பு போட்டால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதை விட்டுட்டு குரு போறாரு, இவர் போறாரு, அவர் போறாரு, சுக்கிரன் என் வீட்டுக்கு வராரு, வரமாட்டாரு. உழைப்பு போடாம இன்னைக்கு யாரு நமக்கு செய்வாங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு.